We'll go for the 15th sum. Prepare a profit and loss account. Balance sheet we have to prepare it. So we have to separate where and all this transaction will enter. Sundry debitors will come in the balance sheet asset side. Plant and machinery balance sheet asset side. Bank charges வந்து profit and loss account debit side. இது wages bank charges இது வந்து bank meaning இது balance sheet asset side. wages வந்து trading account debit side. sales return வந்து trading accountல வந்து salesல மைனஸ் பண்ணணும். அப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். அந்த கிரெடிட் சைடில் வந்து சேல்ஸில் மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வெளியே போடணும். பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட். ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட். ட்ராயிங் வந்து ட்ரேடிங் இது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டெபிட் சைடு. Next bad debts profit and loss account debit side. business premises na building meaning appo balance sheet la asset side. this capital will come in the balance sheet liability side. purchase return வந்து trading account la வந்து debit side la எழுதணும். அப்போ purchase la வந்து என்ன பண்ணணும், purchase la minus பண்ணணும். next வந்து sales வந்து trading account வந்து credit side. bank overdraft will come in the balance sheet. So using all this one we will do the sum. balance sheet la liability side. closing stock வந்து trading account credit side la எழுதணும். balance sheet la asset side எழுதணும். இந்த amount ரெண்டு டைம் எழுதணும். provide depreciation plant and machinery na plant and machinery அப்படினா இங்க பாருங்க, இதுதான் plant and machinery. இந்த 80,000ல வந்து the 20% divided by 100 வர ஆன்சர் எடுத்து profit and loss accountலயும் எழுதணும், balance sheetலயும் எழுதணும். நெக்ஸ்ட் bad debts வந்து profit and loss accountல போடணும். நெக்ஸ்ட் ப்ரொவைட் ஃபார் டவுட்ஃபுல் டெட் 5% டெபிட்டாஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 61,000. இந்த 61,000ல் இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டில் வந்து 5% போடணும். வில் டூ த சம் நவ். நியூ புக் பேஜ் நம்பர் 314 15th சம். ஓல்டு புக்கு வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 186 22nd சம். வில் டூ த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று. 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு amount is 30,000. next 2 purchase amount வந்து 1,52,000 less வந்து purchase return already உங்களுக்கு explain பண்ண purchase return less பண்ணோம். amount is 2,000 rupees. next purchase return 1,50,000 வரும். next வந்து 2 wages 7,000. next we'll go to the credit side. Buy sales amount is 2,55,000 less sales return amount is 5,000. so we'll get it as a 2,50,000. next buy closing stock amount is 80,000. okay, so we'll add both the sides. This side only more 3,30,000. here also 3,30,000. so if you add both this side, if you add all this means you will 3,30,000 in the side add panna, in the side add panna 1,87,000 minus பண்ணமா we'll get it as a 1,43,000. இதுதான் வந்து gross profit. so இந்த side the less amount 1,43,000 கிட்ட straight-ஆ to gross profit. okay, so இது வந்து profit and loss account வரலாம். by gross profit amount is same amount இங்க transfer on 1,43,000. next இங்க வந்து 2 establishment expenses amount is 20,000. next 2 bad debts வந்து old amount வந்து 800.
இது வந்து டேப்லர் காலமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆட் நியூ பேட் டெப்ட்ஸ், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஹவு மச் அமௌண்ட்டு 800. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வரும்? 1600. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஆட் ப்ராவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகே, இது 5% என்ன கொடுத்துருக்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 61,000 இங்கே கால்குலேட்டிங்க பாருங்கள். 61,000 இது ஆல்ரெடி டெபிட்டாஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? டெபிட்டாஸ் அமௌண்ட் டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா 61,000 இருக்கும். அந்த 61,000ல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து 800 லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ண எவ்வளோ வரும்? 60,200 வரும். இந்த 60,200ல் தான் நம்ம என்ன பண்ணோம்? 60,200 × 5 / 100. ஓகே, 0 0 கேன்சல். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும் அமௌண்ட்டு? 3,010. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 4,610. நெக்ஸ்ட் 2 டிப்ரிசியேஷன் on plant amount is a depreciation. பிளான்ட்டுக்கு வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 20 / 100. 80,000ல் இந்த 80,000 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு 20% கொடுத்துருக்காங்களே, இது அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ 80,000 20% போச்சுன்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 16,000. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேங்க் டு பேங்க் சார்ஜஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 4,200. ஸோ இதெல்லாம் கால்குலேட் இப்போ ரெண்டு பக்கமாக க்ளோஸ் பண்ணலாம். இயர் ஆல்சோ வில் க்ளோஸ். இந்த பக்கம் தான் 1,43,000. இந்த பக்கம் போட்டோமா 1,43,000. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். 1,43,000 ஆல்ரெடி இந்த பக்கம் இருக்குல்ல கிரெடிட் சைடு. இப்போ டெபிட் சைடெல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 44,810. இப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 98,100. இதுதான் நெட் ப்ராஃபிட். 98,190. இதை பண்ண 2 நெட் ப்ராஃபிட். ஓகே, இதுதான் நெட் ப்ராஃபிட். நவ் வில் டூ த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் இது லைபிலிட்டி சைடு, அசட் சைடு. இப்போ அசட் சைடுக்கு வரலாம். சன்ட்ரி டெபிட்டாஸு அமௌண்ட் இஸ் 61,000. அது கூட வந்து லெஸ்ஸு பேட் டெப்ட்ஸு ரிட்டன் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் 800. அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 60,200 வரும். அடுத்து வந்து லெஸ்ஸு ப்ராவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகே, இது எவ்வளோ வரும்? நம்ம கால்குலேஷன் 5% கண்டுபிடிச்சோம் இல்லை, அந்த அமௌண்ட் 3,010. அடுத்து இதில் மைனஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும்? 57,190. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி அமௌண்ட் வந்து 80,000. நெக்ஸ்ட் வந்து லெஸ் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் இஸ் 20%. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லை 16,000. அதை மைனஸ் பண்ணோம்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்? 64,000 வரும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் அமௌண்ட் எவ்வளோ? 22,000. க்ளோசிங் ஸ்டாக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து அமௌண்ட் இஸ் 80,000. ஸோ இதுதான் வந்து அசட் சைடு. லைபிலிட்டி சைடுக்கு வரலாம். கேபிட்டலு அமௌண்ட் இஸ் எவ்வளோ? 70,000. இது கூட வந்து ஆடு நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்? 98,190. இதை மைனஸ் பண்ணாமல் எவ்வளோ வரும்? 1,68,190. ஓகே, ஆட் பண்ணுவோம். 70 கூட 98 ஆடும் 1,68,190 வரும். இது கூட வந்து லெஸ்ஸு ட்ராயிங்ஸ் அமௌண்ட் வந்து 22,000. ஓகே, இப்போ ஆட் பண்ணணும். இதுக்குள்ளே இது லெஸ் பண்ணோம்னா ஃபைனல் அமௌண்ட் வில் ரைட் இந்த செகண்ட் காலம் 1,46,190. நெக்ஸ்ட்டு பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் வந்து 77,000.
இப்போ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணால் 2,23,190. இந்த பக்கம் வந்து போட்டோம்னா 2,23,190. ரெண்டு பக்கமும் டேலி ஆகணும். ஸோ தட்ஸ் ஆல்.